கபாலீஸ்வரருக்கு தேனாம்பேட்டையிலிருந்து ஒரு பக்தர் இருந்தார். அந்த பக்தர் கபாலீஸ்வரரை பாடி முடித்த பிறகுதான் கபாலீஸ்வரரோட அந்த திருவிழா புறப்பாடல் நடக்கும்போது சுவாமி நகரவே நகருவாராம், இல்லைனால் சுவாமி நகரவே மாட்டாராம். இந்த அற்புதத்தை கண்டவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். அந்த மகான் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் மகான் ஸ்ரீ கங்காதர நாவலர். தேனாம்பேட்டை தேவநாயகன்பேட்டை என்று அன்று அழைக்கப்பட்ட இன்று தேனாம்பேட்டை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல 1859ஆம் ஆண்டு ஜனிச்சிருக்கார் இந்த மகானுடைய சமாதி பார்த்தோம்னா ஹாரிங்டன் ரோட்டில் இருக்குது. பத்மபிரியா மேடம் அவர்களுடைய ஆலயம் கண்டேன் பிளாக் ஸ்பாட் அப்படிங்கிற அற்புதமான இணையதளத்திலிருந்து நமக்கு இந்த செய்திகள் கிடைத்தது. மகான் கங்காதர நாவலர் கபாலீஸ்வரருடைய ஒரு சிறந்த பக்தர். கபாலீஸ்வரர் மீது அவர் கொண்டிருந்த பக்திக்கு ஒரு ஒப்பே கிடையாது. மயிலைக்கு அடிக்கடி வந்து கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணுவார். அதிகாரநந்தி விஷப வாகனம் அப்படின்னு என்ன விசேஷம் கபாலி கோவில் நடந்தாலும் இவர் வந்து கபாலீஸ்வரரை பாடின பிறகுதான் கபாலீஸ்வரர் அங்கிருந்தே செல்வாராம். இதை நிறைய பக்தர்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். இவர் சிறந்த பேச்சாளர். இவர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார் சொன்னால் அந்த அளவுக்கு ஆழமும் ஞானமும் யாருக்குமே இருக்காது. ஒரு ஞான சூரியனாகவே வாழ்ந்தவர் தான் மகான் கங்காதர நாவலர். ஒரு முறை சென்னையை விட்டு ஒரு இடத்துல போய் சொற்பொழிவு ஆட்டணும் அப்படிங்கிற போது கிளம்ப வேண்டிய நிலைமை இவருக்கு வருது. ஆனால் அவர்கிட்ட அந்த ட்ரெயின் டிக்கெட் வாங்குவதற்கான காசு இல்லை. இவர் என்ன ஆனாலும் ட்ரெயினில் ஏறிடுறார். ட்ரெயினில் ஏறி போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த டிடிஆர் வந்து இவர்கிட்ட பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது இவர்கிட்ட டிக்கெட் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதனால் இவரை ரயில் வண்டியிலேருந்து இறக்கி விடுறார். இப்போது ரயில் நகராது. இதே போன்ற அற்புதங்களை நம்ம எவ்வளவு மகான்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளை மானாமதுரை போகிற ரயிலில் ஏறுறார். அந்த ரயிலிருந்து இறக்கி விட்டதுக்கப்புறம் அந்த ரயில் நகரவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சேஷாத்ரி பரபிரம்மத்தை வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட போகும்போது ரயிலிருந்து இறக்கி விடும் பொழுது அந்த ட்ரெயின் நகர மாட்டேங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளவு மகான்கள் இது போன்ற அற்புதங்களையும் திருவிளையாடல்களையும் செய்திருக்கார். இப்போது மகான் கங்காதர நாவலரை பற்றி தெரிஞ்ச சில பேர் என்ன பண்ணுறா, சரி இவர் ரொம்ப பெரிய மகானாச்சே, இவருக்கு எந்தவித கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த டிக்கெட் செக்கர்கிட்ட போயிட்டு டிக்கெட்டுக்கான பணத்தை இவர்களே செலுத்தி டிக்கெட் வாங்கிட்டு மறுபடியும் மகான் கங்காதர நாவலர் அந்த ரயிலில் ஏறின உடனே அந்த ரயில் அற்புதமாக புறப்பட்டு சென்றதாம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ முயற்சித்து பார்க்கிறார்கள், அதை ரிப்பேர் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் அது நடக்க மாட்டேங்கிறது. ஏன்னால் அது பகவான் நினச்சா தானே இயக்கம் எல்லாமே நடக்கும். அந்த இயக்கத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படின்னு இறைவன் முடிவு செய்து விட்டார். என் பக்தன் அதில் நகர்ந்தாக வேண்டும், அந்த இலக்கை நோக்கி நகரணும் அப்படின்னு பகவான் நினச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் எப்படி அதற்கு வேறு ஏதாவது விஷயம் நடக்க முடியும்? பகவானுடைய சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேறும் அல்லவா? டிக்கெட் வாங்கியாச்சு. அந்த ட்ரெயினில் கிளம்பி நிம்மதியாக அவர் அந்த ஊருக்கு போய் சேர்றார். இன்னொரு அற்புதம், மகான் கங்காதர நாவலர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஜீவசமாதி அடைவதற்கு ஆங்கிலேயர்கிட்ட அனுமதி கேட்குறார். இந்த ஜீவசமாதி என்ன அப்படின்னால் அவர் ஒரு ஸ்தலத்தை எடுத்து அந்த ஸ்தலத்திலாம் ஜீவசமாதி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஜெயவிநாயகர் அப்படிங்கிற ஒரு விநாயகப் பெருமான பிரதிஷ்டை செய்து ஒரு நாள் ஜீவசமாதியில் இறங்கணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கிட்ட அனுமதி கேட்கிறார். இவரே ஜீவசமாதி குழிக்குள்ளே இறங்கி அங்கே உட்கார்ந்து கொள்வார். பக்தர்கள் அந்த ஜீவசமாதி குழியை மூடி விடுவார்கள். அப்படி பண்ணக்கூடிய மகான்கள் மிக சிலரே. ஜீவசமாதியில் அப்படி சென்று விட்டார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் அதுக்குள்ளேயே இருப்பார். பட்டூர் வாத்தி முத்துவடகநாதர் சித்தருடைய ஜீவசமாதியில் ஒரு குழந்தை திடீர்னு ஒரு நாள் அம்மா மூச்சாண்டி நடந்துருவது தான் பார்த்தா தங்க நிறத்தில் மூச்சுக்காற்றுடன் சாட்சாத் முத்துவடகநாதர் சித்தர் பிரத்யட்சமாக இருந்தது. அந்த ஜீவசமாதியில் மராமத்து பண்ணி நடக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தை பார்த்துருக்கு. முத்துவடகநாதர் சித்தர் ஐயா பிரத்யட்சமாக இன்றைக்கும் ஜீவசமாதியில் இருப்பது போலவே மகான் ஸ்ரீ கங்காதர நாவலரும் அந்த ஜீவசமாதியில் பிரத்யட்சமாக இன்றைக்கி ஹாரிங்டன் ரோட் சேட்பட்டில் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கார். ஜெயவிநாயகர் அப்படிங்கிற ஒரு விநாயகர் இருக்கார். அவர் எல்லா வித தடங்களையும் போக்கி பக்தர்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் காரணத்தினால் அவருக்கு ஜெயவிநாயகர் அப்படிங்கிற பெயரும் ஏற்படுறது. இந்த சமாதிக்குள்ள மகான் கங்காதர நாவலர் 29 அக்டோபர் 1929ஆம் ஆண்டு உள்ளே போய் உட்கார்ந்துடுறார். அப்போலிருந்து இன்னை வரைக்கும் அந்த சாநித்தியத்துடனே இன்றைக்கும் அனுகிரகம் செய்து கொண்டு வரார். 6வது அவென்யூ ஹாரிங்டன் ரோட்டில் இருக்குது. MCC ஸ்கூலுக்கு எதிர்த்த இருக்கக்கூடிய தெருவில் தான் இந்த சமாதி இருக்குது. கார்த்தால் 6லேருந்து 9க்கும் சாயங்காலம் 5லேருந்து 8 மணிக்கும் இந்த சமாதியில் சென்றோம்னா அந்த தரிசனம் பார்க்க முடியும். அந்த கார்த்தால் நடக்கக்கூடிய அபிஷேகம் ரொம்ப அற்புதமான ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் பார்த்தோம் சொன்னால் நமக்கு நிறைய அனுகிரகங்கள் கிடைக்கும், தியானம் செய்ய முடியும். இதற்கப்புறமா இன்னொரு மகானுடைய சமாதியும் இந்த ஹாரிங்டன் ரோட்டில் இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னால் நாதமுனி சுவாமிகள் அப்படிங்கிற மகான்.
அந்த நாதமுனி சுவாமிகள் அப்படிங்கிற மகான் எங்கே இருக்குது அப்படின்னா சேமாத்தம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே பக்கத்தில் பார்த்தோம்னா பூந்தமல்லி ஹைரோடு வழியாக போனோம்னா அந்த பச்சையப்பா காலேஜ் வரும். அங்கேருந்து இந்த கடைசி பில்டிங் 4வது ரைட்டில் அது பார்த்தோம்னா அதுதான் இந்த ஆலயம். இந்த ஆலயம் பார்த்தோம்னா கம்பஹரேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நாதமுனி சுவாமிகள் பற்றி பெருசாக எந்தவித சரித்திரமும் கிடைக்கலனாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் முன்னாடி இங்கு வாழ்ந்தார். சிவபெருமானை பூஜித்தார். சிவபெருமானை கம்பஹரேஸ்வரர் அப்படின்னு அவர் அழைத்து வழிபட்டார். கம்பஹரேஸ்வரர் அப்படின்னு சொன்னால் நமக்கு திருபுவனம் அப்படின்னு தெரியும். கம்பம் அப்படின்னா இந்த மனுஷனுக்கு அப்படியே வந்து இந்த குளிர் வரும்போது இந்த ஒரு விரைப்பு வரும் இல்லையா, ஒரு விதமான ஒரு பயம், நடுக்கம். அந்த நடுக்கத்தை போக்கி கட்டுப்படுத்தி நம்மளுடைய கோபமோ ஏதாவது நமக்கு தேவையில்லாத ஒரு எமோஷன் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் பகவான் அதை சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற காரணத்தினால் அதுக்கு கம்பஹரேஸ்வரர் அப்படின்னும் பேர் வருது. திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கும் கம்பஹரேஸ்வரர் அப்படின்றது பகவான் நரசிம்மமூர்த்தியாக இருக்கும்போது நரசிம்மமூர்த்தியை சாந்தப்படுத்துறதுக்காக சிவபெருமான் எடுத்த ஒரு அவதாரம் தான் சரபேஸ்வர மூர்த்தம் அப்படிங்கிற அவதாரம். அதுவும் கம்பஹரேஸ்வரர் அப்படிங்கிற பெயருடன் விளங்கப்படுறது. அதனால் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, நம்ம அமைதி இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது கோபமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, இல்லை எதை நினச்சாவது நம்ம வந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கோம்னாலும் சரி, அதை எல்லாத்தையும் சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த இறைவனுக்கு கம்பஹரேஸ்வரர் அப்படின்னு பெயர். அந்த பகவானை தான் நாதமுனி சுவாமிகள் பூஜை செய்தார். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால் கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி வைக்க முடியும். ஒரு ஜீவன் முக்தராக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன நிலை இருப்பார்கள், எப்பவுமே சந்தோஷமாகவே இருப்பார். அவர் ஸ்தித பிரக்ஞனாக இருப்பார். அவருக்கு எந்தவித கஷ்டமும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. எது நடந்தாலும் எல்லாத்தையும் சமபாவனையுடன் பார்ப்பார். இப்படிப்பட்ட ஒரு மனசு நமக்கு கிடைப்பதற்கு அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த மகான் தான் இந்த ஹாரிங்டன் ரோடில் கூடிய நாதமுனி சுவாமிகள் அப்படிங்கிற மகான். அவருடைய கம்பஹரேஸ்வரர் நாதமுனி சுவாமிகளுடைய அவர் வழி வந்த அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் இவருக்கு அந்த மகாசமாதி வளாகத்திலேயே இவருக்கு ஒரு விக்கிரகத்தையும் செய்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அம்பிகை தர்மசம்மதிக்கும் இங்கே ஒரு சன்னதி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த 2 சமாதிகள் தவிர இன்னொரு மகானுடைய சமாதியும் இங்கே இருக்கிறதாக சொல்லப்படுறது. ஆனால் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது சரியாக கண்டுபிடிக்க முடியலை. காழி சிவா கண்ணுடைய வள்ளல் அப்படிங்கிற ஒரு மகான். அவர் வந்து குருஞான சம்பந்தருடைய சிஷ்யர் அப்படின்னு அறியப்படுறது. இவர் வந்து வள்ளல் பெருமானும் இவர் பார்த்துருக்கார், இவருடன் பேசியிருக்கார் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இவருடைய சமாதியும் இதே இடத்துல தான் இருக்குது. அந்த கூவம் நதி ஓரத்தில் இந்த சமாதிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு இந்த ஆலயம் கண்டேன் அப்படிங்கிற இந்த அற்புதமான இணையதள பதிவு மூலமாக பத்மபிரியா மேடம் அவர்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்தது. நாமும் இந்த ஹாரிங்டன் சாலைக்கு சென்று இந்த மகான்களின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிந்தால் அந்த பதிவிலே அந்த அம்மா சொன்னது போல் காழி சிவா கண்ணுடைய வள்ளலுடைய சமாதி எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் இதற்கு நமக்கு ஏதாவது தெரியப்படுத்தினால் அந்த கமெண்ட் செக்ஷனில் நாமும் அந்த சமாதியை தரிசித்து பெரும் பாக்கியம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு தாழ்மையான விண்ணப்பமாக வைத்துக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் இறைவனாகப்பட்ட அந்த கம்பஹரேஸ்வரன் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.